தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்த 80களின் எவர்கிரீன் கதாநாயகிகள் தங்களின் வெற்றி கதை சொல்லும் தொடர் இது. இந்த இதழில் ராதிகா, நடிகவேல் எம் ஆர் ராதாவின் வாரிசு, தமிழ் சினிமா கண்டெடுத்த திறமையான நடிகை. உடல் அமைப்பு, நிறம் என நாயகிகளுக்கு எழுதப்பட்ட விதியை மாற்றி முத்திரை பதித்தவர். சின்ன திரையில் தனக்கென ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கியதோடு சீரியல் தயாரிப்புக்கே முன்னோடி பாதை அமைத்து தந்தவர். இன்றும் 20 வயது துடிப்புடன் கலக்கிக் கொண்டிருக்கிறார். தன் வெற்றி பயணம் குறித்து மனம் திறந்து பேசுகிறார் நடிகை ராதிகா. எதுக்கு சினிமா? அது என்னோட போகட்டும். அந்த பைத்தியக்காரத்தனம் என் குடும்பத்துல யாருக்கும் வேண்டாம். வாழ்க்கையில முன்னேற பாருங்கன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. நாங்க சினிமா பாக்குறத கூட அவர் விரும்ப மாட்டாரு. அப்பா வெளியூர் போயிட்டா அம்மா எங்களை சினிமாவுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்போ அப்பாவுடைய ஷூட்டிங் பாதியிலே நின்னுடுச்சுன்னா அப்பா திரும்பி வர்றாருன்னு தெரிஞ்சா உடனே பதறி போய் வீட்டுக்கு ஓடி வருவோம். ஆனா சில ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்ன அழைச்சிட்டு போயிருக்காரு. நடிப்பு, கலர், ஸ்டைல்னு எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரை நேர்ல பார்க்க ஆசைப்பட பெற்றார்தான் பிள்ளையா படப்பிடிப்புக்கு அப்பா என்ன கூட்டிட்டு போனாரு. எம்ஜிஆர் என்னை தூக்கி கட்டி பிடிச்சு கண்ணத்துல முத்தம் கொடுத்தாரு. சந்தோஷத்துல 3 நாள் முகம் கழுவாம இருந்தேன். அப்போ அப்பா கூட நிறைய மேடை நாடகங்கள் பார்க்க போவேன். அப்பாவின் புகழையும் பார்த்திருக்கேன். ஆனாலும் சினிமா மேல எனக்கு ஈர்ப்பு வரல. எம்ஜிஆர் அங்கிளை சுட்டது தொடர்பா அப்பா சிறைக்கு போன பிறகு குடும்ப சூழல்கள் மாறிடுச்சு. பாதுகாப்பு மற்றும் படிப்பு சூழல் கருதி அம்மா எங்களை இலங்கைக்கு அனுப்பிட்டாங்க. அப்பா விடுதலையானதும் மீண்டும் சென்னைக்கு வந்தோம். எமர்ஜென்சி தருணத்துல அப்பா மீண்டும் சிறைக்கு போயிட்டாரு. மறுபடியும் இலங்கைக்கு போயிட்டோம். பிறகு மீண்டும் சென்னை, அப்புறம் லண்டன்னு மாறி மாறி போயிட்டே இருந்தோம். என் படிப்பு முழுக்க ஹாஸ்டல்ல தான் இருந்துச்சு. அப்பா மூட நம்பிக்கைக்கு எதிரானவரு. ஆனா அவருடைய எண்ணத்தை எங்க மேல திணிக்கவே மாட்டாரு. என் மேல அதிக பாசமா இருப்பாரு. அம்மா வெளியே கிளம்பும் போதெல்லாம் பயம் இல்லாம அவங்க காரை துரத்திக்கிட்டே ரோட்ல ஓடுவேன். அத ஒரு முறை பார்த்த அப்பா என் முடிய பிடிச்சு இழுத்து ஓங்கி அடிச்சாரு. அதுதான் முதலும் கடைசியுமா அப்பா கிட்ட நான் அடி வாங்கிய சம்பவம். சின்ன வயசுல பயங்கரமா சேட்டை பண்ணுவேன். நிறைய புத்தகங்கள் படிப்பேன். பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸோட தெருவுல கில்லி, பம்பரம், கிரிக்கெட்னு தர லோக்கலா விளையாடி இருக்கேன். குழந்தை பருவத்தை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன். எதிர்பாராத லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தப்போ விடுமுறையில வீட்டுக்கு வந்திருந்தேன். எங்க பக்கத்து வீட்டுல யாரையோ பார்க்க வந்த பாரதி ராஜா சார் அங்கிருந்த என் போட்டோவை பார்த்திருக்காரு. என்னை பத்தி விசாரிச்சுட்டு உடனே எங்க வீட்டுக்கு வந்தாரு. செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன்னா அவரை பார்த்ததும் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டேன். என் அம்மா கிட்ட என்ன நடிக்க கேட்டாரு. அப்போ என் தங்க நிரோசா தான் நடிக்கணும்னு ஆசைப்படுவா. நான் ஹீரோயின் மெட்டீரியல் இல்ல. நான் நடிச்சா என் முகத்தை யார் பாப்பாங்கன்னு கேட்டேன். சிரிச்சவரு சரியா வரும்னு சொன்னாரு. சும்மா நடிக்க சொல்லுங்கன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்கிறாரு. கிழக்கே போகும் ரயில் படத்துல கமிட் ஆனேன். ஷூட்டிங் ஸ்பாட் போனப்பதான் நான் எம் ஆர் ராதாவோட பொண்ணுன்னு பாரதி ராஜா சாருக்கு தெரிய வந்துச்சு. அதிர்ச்சி ஆயிட்டாரு. முதல் நாள் ஷூட்டிங்ல மலை மேல கால்ல செருப்பு இல்லாம என்ன மான் மாதிரி ஓடி வர சொன்னாரு பாரதி ராஜா சார். கால்ல முள்குத்தி வழியில நான் நடிக்க மாட்டேன்னு அழுதேன். அப்போ ரொம்ப வெகுளித்தனமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருப்பேன். என்ன நடிக்க வைக்க டைரக்டர் மற்றும் தயாரிப்பாளர்கள் எனக்கு பொம்மை, சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாங்க. தமிழ் தெரியாது, கோபம் வந்தா மட்டும் இங்கிலீஷ்ல பயங்கரமா திட்டுவேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல கால் மேல கால் போட்டு உட்காருவேன். இது பாரதி ராஜா சாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு நான் என் கால் மேல தானே கால் போட்டிருக்கேன் அப்படின்னு பதில் பேசுவேன். சரியா ஃபீல் பண்ணி நடிக்க தெரியாது, டான்ஸ் ஆட தெரியாது. இப்படி பயங்கரமா கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் பாரதி ராஜா சார் கோபமாகி மலை மேல போய் பாறையில தலையை வச்சு முட்டிக்கிட்டு இருந்தாரு. நான் அவர் பக்கத்துல போய் கேட்டேன், ஏன் சார் என்ன பண்றீங்க அப்படின்னு. என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாறையில முட்டிக்கிட்டாரு. இப்படி எல்லாரையும் நான் கொடுமைப்படுத்திருக்கேன். அந்த படத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் தான் பாக்கியராஜ் சார். அவரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். நிறைய டேக் எடுத்து ஃபீல் பண்ணுவேன். சிவாஜி கணேசன் சாரே 10 டேக் வாங்கியிருக்காரு. உன்னால நல்லா நடிக்க முடியும்னு பாரதி ராஜா சார் தட்டி கொடுப்பாரு. பிற்காலத்துல சிவாஜி சாருக்கே ஜோடியா நடிச்சேன். கிழக்கே போகும் ரயில் பெரிய ஹிட் ஆனதால தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துச்சு. என் முதல் படத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட அப்பா 2வது படம் ரிலீஸ் ஆகும் போது உயிரோட இல்ல. தெலுங்குல நடிக்க ஆரம்பிச்சேன்.
சிரஞ்சீவியுடன் அதிக படங்களை ஜோடியா நடிச்சிருக்கேன். அந்த தருணத்துல பூசணிக்காய் மாதிரி இருக்கீங்க, அப்பெல்லாம் பூசணிக்காய் மாதிரி இருக்க, கலர் கம்மியா இருக்கீங்கன்னு நிறைய விமர்சனங்களை நான் எதிர்கொண்டிருக்கேன். அதுக்கெல்லாம் நான் கலங்கி உட்காரல. எடைய குறைச்சேன், மேக்கப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், சூழலுக்கு ஏற்ப ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், பல மொழிகளை கத்துக்கிட்டேன், கேரக்டருக்கு ஏற்ப அதை உணர்ந்து ஃபீல் பண்ணி நடிக்க புரிஞ்சுக்கிட்டேன். ரஜினிகாந்தோட நிறைய படங்களை ஜோடியா நடிச்சிருக்கேன். கமல்ஹாசனோட நடிக்கிற வாய்ப்பு நிறைய எனக்கு தட்டி போச்சு. முதல் மரியாதை, சுவாதி முத்தியம்னு 2 பட வாய்ப்பும் ஒரே நேரத்துல வந்ததால சுவாதி முத்தியம் படத்தை தேர்வு செஞ்சேன். அந்த தெலுங்கு படம் தான் தமிழ்ல சிப்பிக்குள் முத்துவாக வெளிவந்துச்சு. முதல் மரியாதை படத்துல நடிக்கலனாலும் பரவாயில்ல, அதுல ராதாவுக்கு என்ன டப்பிங் பேச வச்சாரு பாரதி ராஜா சார். ஆஜ்கா அர்ஜுன் ஹிந்தி படத்துல அமிதாப் பச்சனுக்கு ஜோடியா நடிச்சது எப்பவுமே எனக்கு ஒரு ஸ்வீட் மெமரி தான். சாப்பாடு தூக்கம் இழந்து ஓடி ஓடி நடிச்சேன். ரொமான்ஸ் பாட்டுக்கு மட்டும் வந்து போகிற ரோல்ல நான் நடிக்கல. ஒவ்வொரு படத்திலையும் ஹீரோவுக்கு உடனான அதே வலுவான ரோல்ல நான் நடிச்சிருக்கேன். நல்லவனுக்கு நல்லவன் நடிக்கும் போது இப்பவே ஏன் வயசான ரோல் பண்றேன்னு பலரும் கேட்டாங்க. எனக்கு கதை தான் முக்கியம், இது என் முடிவுன்னு துணிச்சலா நடிச்சேன். அதனாலதான் இப்போதும் என்னை மக்கள் மறக்காம இருக்காங்க. 1980கள்ல 100 படங்களுக்கு மேல ஹீரோயினா நடிச்சேன். 90கள்ல நிறைவா நடிச்சேன். ஒரு படத்தோட வெற்றி தோல்வி, அதனால உண்டாகிற தாக்கம், இப்படி சினிமாவை கொஞ்ச காலத்திலேயே புரிஞ்சுக்கிட்டேன். சினிமாவுல ஒரு நடிகை தன்னுடைய கிராஃப ஏறுமுகத்துல வச்சுக்கிறது பெரிய சவால் தான். இனி நாம எப்படி இருக்கணும்ன்றதை யோசிச்சேன். அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனா தைரியத்துடன் தன்னை வெளிப்படுத்தியவர். என் அம்மா போராட்ட குணம் கொண்டவர். இருவருடைய அனுபவத்தை பார்த்து கத்துக்கிட்டது தவிர சினிமா உலகின் நிகழ்வுகளினால் என்னை புதுப்பிச்சுக்கிட்டேன். எதுக்கும் பயப்படாம தைரியமா செயல்பட முடிவெடுத்தேன். அதனால என்னை திமிர் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க. போல்டான குணம் எனக்கு ஒரு வகையில பாதுகாப்பு அரண். அவங்க வேலைய சரியா செய்யணும், கொடுத்த வாக்குறுதிய காப்பாத்தணும், பொய் பேசக்கூடாது. இதுதான் என் சினிமா மற்றும் குடும்ப வாழ்க்கை 2க்கும் பொருந்தும். மீறினா யாரா இருந்தாலும் நிச்சயம் கோபப்படுவேன். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் இந்த வருஷத்தோட என் சினிமா கரியர் முடிஞ்சிடும்னு நினைப்பேன். ஆனா அப்போ என் வாழ்க்கையில புதுசா ஒரு மாற்றம் வந்துடும். இப்படியே 40 வருடம் ஓடிடுச்சு. நடிப்புக்கு பிரேக் எடுக்கவே முடியல. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பெருமைப்படவும் மாட்டேன், வேதனைப்படவும் மாட்டேன். உனக்கு குறிக்கோள் இல்லைன்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மை. எதிர்காலத்தை பத்தி நான் நினைக்க மாட்டேன். சினிமா மற்றும் பர்சனல் வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொண்டிருக்கேன், கலங்கி இருக்கேன். அந்த பக்குவத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் 10 நிமிஷத்துல கடந்து போயிடுவேன். எனக்கு ஓய்வு, அமைதி அவசியம்தான். என் குழந்தைகள் மற்றும் கணவருடன் செலவிடும் நேரம், பியானோ வாசிப்பேன், சமைக்கிறது, உடல் பயிற்சி செய்யறதெல்லாம் எனக்கான புத்துணர்ச்சி நேரங்கள். அரசியல் பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். 1989ல தொடங்கி பல முறை தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கேன். என் கணவர் சரத்குமார் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். என்னை தேடி வந்த பல பதவிகளை தவற விட்டுட்டேன். தவிர நேரடி அரசியல ஈடுபடும் ஆர்வமும் அதற்கான தேவையும் எனக்கு இப்போ வரல. ஆண் பெண் என்ற பாகுபாடு எனக்கு பிடிக்காது. யாரா இருந்தாலும் திறமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. ஒரு நடிகை எவ்வளவு திறமையை வெளிப்படுத்தினாலும் அது ஹீரோக்களின் படமாகவே பார்க்கப்படுது. என் இடத்துல ஒரு நடிகர் இருந்திருந்தால் அவரை இந்த சினிமா உலகம் கொண்டாடி இருக்கிற விதமே வேற. ஒரு நடிகைக்கு கல்யாணமானதும் அக்கா, அண்ணி, அம்மானு கேரக்டர் ரோல்கள் முத்திரை குத்திடுறாங்க. என் கேரக்டரை தேர்வு செய்யற முடிவும் அதிகாரமும் என்கிட்ட இருக்கணும்னு முடிவெடுத்தேன். அதனாலதான் சின்ன திரைக்கு வந்தேன். சித்தியில தொடங்கி சந்திரகுமாரி வரை 21 வருஷங்களாக மக்கள் என் நடிப்பு மற்றும் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதற்கான நன்றி கடனாகத்தான் நடிப்பு மற்றும் தயாரிப்பு ஒரு சீரியலை விட இன்னொரு சீரியல் சிறப்பா இருக்கும்படி பார்த்திருக்குவேன். அதுதான் என் அனுபவத்துக்கு பொருத்தமாயிருக்கும். நடிகை, தயாரிப்பாளர், ராடன் நிறுவன CEO, குடும்பம்னு பல பொறுப்புகளை கவனம் செலுத்துறேன். கொஞ்சம் சிரமம் தான் என்றாலும் எனக்கு சவால் ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையை, என் முடிவுகளை மத்தவங்க தீர்மானிப்பதை எப்போதுமே ஏத்துக்க மாட்டேன். என் வேலையை சிறப்பா செய்வேன். அதுல வரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவானாலும் அதுக்கு முழு பொறுப்பையும் நானே ஏத்துப்பேன். இதுதான் ராதிகா. என் மகள் ரேயான் பிறந்ததும் இனி நடிக்க வேண்டாம்னு நினைச்சேன். ஹாஸ்பிட்டல்ல என்ன பார்க்க வந்த பாரதி ராஜா சார் என்ன புது படத்துல நீ நடிக்கணும்னு கேட்டாரு. மறுத்தேன். இந்த கேரக்டர்ல உன்னை தவிர யாராலும் நடிக்க முடியாதுன்னு என்னை கட்டாயப்படுத்தி
கிழக்கு சீமையிலே படத்துல நடிக்க வச்சாரு. குழந்தைய கவனிச்சுக்கவும் தாய்ப்பால் கொடுக்கணும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தாரு. மகளை தொட்டில தூங்க வச்சுட்டு நடிப்பேன். சிரமம் இருந்தாலும் அந்த படம் மனசுக்கு நிறைவா இருந்தது. சினிமாவுல 2வது இன்னிங்ஸும் வெற்றியுடன் தொடங்கியது. இதற்கு காரணம் பாரதி ராஜா சார். அவர் என் லைஃப்ல என்ட்ரி ஆகாம இருந்திருந்தால் நடிகை ராதிகாவை பார்த்திருக்கவே முடியாது.